தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அபிராமியுடைய கடைக்கண் பார்வை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. மனுஷனுடைய எண்ணம் மகிழ்ச்சி கடலில் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்போம். அதற்காக நான் உங்களோடு ஒரு சிறு பயணத்தை துவக்குகிறேன். வாங்க, ஒவ்வொரு ராசியும் தன்னை எப்படி ஊக்கப்படுத்திக்கணும், மகிழ்ச்சியாக ஏற்படுத்திக்கணும், தன்கிட்ட எதை மாற்றிக்க கூடாது, எதில் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறத பற்றி பேசுகிறோம். இதோடைய முடிவு அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேலைன்னு வந்துட்டோம்னா இவங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. ஓய்வு எடுக்கிறத விட வேலை பார்க்கறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவர்கள். வயசாயிட்டா கூட வயசானதை தன்னுடைய எண்ணத்தில் கூட கொண்டு வராமல் செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரவங்களுக்கு டைம் ரொம்ப பிடிக்கும், நேரம் ரொம்ப பிடிக்கும். உடல், அதாவது மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் அலுப்பு வர வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு உடலில் நல்ல பலம் இருக்குது, மனசு சரியில்லைன்னா ஒரு விஷயத்தையே செய்ய மாட்டாங்க. கேன்னா எனக்கு மைண்ட் அப்செட் அப்படின்வாங்க, எனக்கு மைண்ட் அப்செட் அப்படின்வாங்க. வேலை செய்ய தெரியாததுக்கு இப்படிலாம் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க. வேலை செய்ய பிடிக்காததுக்கு சோம்பேறிக்கு இன்னொரு பேர் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கிறான். மைண்ட் அப்செட்டு, சூழ்நிலை சரியில்லை. ஆனால் இது மகர ராசிக்கிட்ட எடுபடாது. மகர ராசிக்காரவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஒர்க்கு தான், நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், வயசானாலும் முடியும், எல்லாத்துலேயும் பிஸி ஷெட்யூல்டுக்குள்ளே உடனே போகணும்னு நினச்சா அது மகரமாக மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு 5 விஷயங்களில் சொல்கிறேன். அவங்களுடைய பலம் இது. அந்த பலத்தை இன்னும் அதிகப்படுத்தும் போது அவங்க பலசாலியாக, புத்திசாலியாக, இந்த பிரபஞ்சத்துக்கு பிடிச்சசாலியாக மாறுவாங்க. மகர ராசிக்காரவங்களை சாதாரணமாக ஒரு விஷயத்தில் பேசும்போது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய குணம், அவங்கள்ட்ட உள்ளே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, இதை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அவங்க நடந்துக்கிற செயலை பொறுத்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. என்னையா இப்படி பண்ணுறாரு, என்னையா இந்த அம்மா இப்படி பண்ணுது. ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க, ஆனால் குடும்பத்துக்குள்ள எந்த உறவும் இருக்காது. ஆப்போசிட் பார்ட்டியாக குடும்பமே இருக்கும், ஆனால் வெளியில் அதை காட்டிக்கவே மாட்டாங்க. இதுதான் மகர ராசி, இதுதான் மகர ராசி. மகரத்தை பொறுத்தவரை இதுதான். அப்போ ஒரு விஷயத்தை காட்டிக்காமல் வாழ்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மகர ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பிஸியாக இருக்கணும். வயசாயிட்டேன்னு காட்டிக்கக்கூடாது, யாரும் நம்மளை தூக்கி போட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் இன்னொருத்தவன்ட்ட யாசகம் கேட்டுறக்கூடாது. இதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு 5 விஷயம். வேலை முடிஞ்ச பிறகு தான் ஓய்வு. இந்த ஓய்வுக்கு பிறகுங்கிறது கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் நான் ரெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு அப்புறமா யோசிக்கிறேன்னுவான். இவங்க அப்படி கிடையாது. வேலையை முதல்ல பார்ப்போம், வேலை முடிஞ்ச பிறகு ஓய்வு. வேலையை டோட்டலி முடிச்சுட்டு ஓய்வு, இடையில கொஞ்சோண்டெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. அதே மாதிரி டைம் டேபிள் போடக்கூடியவர்கள், ஒரு டைம் டேபிள் போடக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். முதல்ல இவங்களுக்கு வேலை தான் ஃபஸ்ட்டு சாய்ஸே, ஒர்க்கு தான், அப்புறமா தான் ஃபேமிலிலாம். ஒரு இலக்கை அடையும் வரை விடமாட்டார்கள். இந்த குணத்தெல்லாம் விட்டுடாதீங்க மகர ராசிக்காரவங்களே. இலக்கை அடையும் வரை விடாதவர்கள்.
இன்னும் ஓவராக ஒரு விஷயம் சொல்கிறேன், விடுமுறை நாளில் கூட பிஸியாக இருக்கிறவங்க, விடுமுறையே பிடிக்காது உங்களுக்கு, அதில் கூட பிஸியாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ இந்த 5 விஷயங்கள் தான் மகரத்தை அடுத்த இலக்குக்கு கொண்டு போகும். என்னென்ன? வேலை முடிஞ்ச பிறகு தான் ஓய்வுங்கிற எண்ணம், டைம் டேபிளுக்கே டைம் டேபிள் போடக்கூடியவங்க, ஃபஸ்ட்டு சாய்ஸே ஒர்க்கு தான், இலக்கு அடையிற வரைக்கும் அதை விடாமல் போராடுற குணம், லீவே வேணாம் ஹாலிடேயில் கூட பிஸியாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரவங்க. இந்த 5 அற்புதமான குணம் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். இந்த காலம் உங்களுக்கு சரண்டர், இந்த காலம் உங்களை மிகப்பெரிய அளவில் உயர்த்தும். என்ன மகர ராசினா சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா? செவ்வாய் அங்கே உச்சம் பெற்ற வீடு அது. ஒரு மனுஷன் தூங்குறதுக்கு ஒரு நேரம் வச்சுருப்பான், சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் வச்சுருப்பான், எழுந்திருக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சுருப்பான். ஆனால் இந்த மகர ராசிக்காரவங்க தூங்குறதும் உண்டு, சாப்பிட்றதும் உண்டு, எழுந்திருக்கிறதும் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நேரத்தில் தான் இதை நடத்தணும்னு கிடையாது. அந்த ஒர்க்குக்கு பிறகு இது எல்லாமே நடக்கும். ஏன்னா எடுத்த வேலையை முடிக்கணும். அறகுறையாக பண்ணுறது, வாய்ப்பை ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு அதை கை கழுவுறது, முடியாதுன்னா முதலே முடியாதுன்னுடுவாங்க. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கடைசியாக முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பணம் காசை விட, நல்லா தெரிஞ்சுங்க, தன் மீது யாராவது அன்பு வச்சுட்டாங்க, பாசம் வச்சுட்டாங்கன்னா, நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரை கொடுப்பார்கள், அவங்களுக்காக தன்னை இழந்து கொள்வார்கள். இதுதான் மகர ராசி. உண்மைதானே? சொல்லி பாருங்க, இதான் உண்மை. மனசாட்சி உள்ளவங்க சொல்லுங்க. இந்த 5 விஷயத்தை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் நாளுக்கு நாள் குரோத் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், மகரத்துக்கு மட்டும் சீக்கிரமாக முதுமை வராது. முதிர்ச்சி வந்துடும், முதுமை வராது. 60 வயசானாலும் மகரத்தை பார்த்தா 45 வயசு மாதிரி தெரியும். அது மகர ராசி பெண்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப லட்சுமி கடாட்சத்தோடு இருப்பாங்க, சரஸ்வதி கடாட்சத்தோடு இருப்பாங்க, அஷ்டலட்சுமி கடாட்சத்தோட மகர ராசிக்காரவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டில் வேணால் டல்லாக இருக்கலாம், வெளியில் கிளம்பிட்டாங்க பிஸியாக காட்டிக்கணும், பிரிஸ்காக இருக்கணும்னா அழகாயிடுவாங்க 60 வயசானாலும். ஏன்னா மகர ராசியோட மகாலட்சுமி கனெக்டில் இருப்பா. அப்புறம் என்னங்க, நல்லது தான் நடக்கும். நண்பர்களே, பொதுவாக ராசி பலன் அப்படி கேட்டதொன்னே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பல பேருக்கு தோணும். நல்ல பலன் இருந்ததுன்னா அதை நம்ம அது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே பலன் சரியா இல்லை அப்படின்னா இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மனசு என்ன பண்ணுது? நல்லதை தான் விரும்புது. ஆனால் ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை. செல்ஃபோன்லலாம் எப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம மைண்டில் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை, ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு தெளிவு இல்லாமல் இருப்பது மட்டுமே. இதை நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திக்கிறான். நான் பொதுவாக ஒன்று சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதை யாராவது நீங்கள் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூப்பர் பவர் ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ஒரு 2 நாளைக்கு நீங்கள் ஃபோனை நிப்பாட்டிடுங்க, எவ்வளோ ஞாபக சக்தி வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு பேப்பர் படிக்க ஆரம்பிங்க, எவ்வளோ ஆர்வம் வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப அமைதியான இடத்துல வாக்கிங் போய் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுமா? காலத்தோட கட்டாயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். நம்ம ரொம்ப இந்த காலத்தை விட நம்மளை இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் நம்மளை சிக்க வைக்கிறாங்க.
நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லா ராசிக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்கும்போது, ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அந்த நாள் ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதுசாக முடிவெடுங்க. சேமிக்கக்கூடிய திறமையை உண்டு பண்ணுங்க. ஏதாவது சேமிக்கணும்னு யோசிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை நம்ம அனுபவிக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. கண்ணாடி கிட்ட முன்னாடி போய் நின்று நீங்கள் நான் தான் அந்த ஆள், நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் தான் ஜனாதிபதி, நான் தான் நடிகர், நான் தான் டைரக்டர், நான் தான் அரசியல்வாதி, என்ன நினச்சிருக்கீங்களோ அதுவாக பேசி பாருங்க. நம்ம கொஞ்சம் நேரத்தில் புத்தி சில நேரத்தில் பேதலிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. சித்தம் கலங்கும்போது தான் சிவன் தெரிவான். புரியுதுங்களா? நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்றைக்குமே இந்த 12 ராசிக்காரர்கள், நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கிறோம். நமக்கு என்றைக்குமே எது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள்? நல்ல சாப்பாடு பிடிக்கும், நல்ல பிரியாணி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ஸ்வீட்டு பிடிக்கும். இது எல்லாம் முன்னாடி கொண்டு போய் வச்சோன்னு வச்சிங்களேன், நமக்கு எல்லாம் எதையாவது வெறுப்பமா சொல்லுங்கள்? நம்ம யார், நம்ம சொந்தக்காரனாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், இதெல்லாம் கொண்டு முன்னாடி வச்சிட்டோம்னா யோசிப்போம்ல, அது எடுக்கிறதுக்கு தோணும். இதில் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்கும்ல. இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம அந்த நிறைவை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் யாருக்கிட்டையும் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை யாராவது நிராகரிக்கிறாங்க, உங்களுக்கான ஒரு சரியான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னா ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. மனசை அமைதிப்படுத்துங்க, காம்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளால் உங்கள் மனசை புகழ்ந்துக்குங்க. உங்களை நீங்கள் புகழ்ந்துக்குங்க. இந்த உலகத்தை அதே மாதிரி புகழ்ந்து பேசுங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. முதல்ல உங்களை புகழ்ந்துக்குங்க, அப்புறமா பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்கும். சில பேர் யோசிப்பான், இவன் என்ன லூஸான்னு கூட யோசிப்பான். அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் நம்ம புகழ்ந்துட்டு போன பிறகு அவன் யோசிப்பான், நம்மளை ஏன் இவன் பாராட்டினா, பரவாயில்ல நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கும் போல இருக்கு அப்படின்னு இவனுக்கே தோணும். அவன் என்ன பண்ணுவான், அதை 2 பேர்கிட்ட பாராட்டுவான். இப்படி தாங்க வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கை திருப்பி அதே பாராட்டு உங்களை திரும்பி தேடி வரும். இது நியூஸ் பாஸ் ஆகும். ஆனால் இதை ஆரம்பித்தவன் யாருன்னு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்கள்கிட்டே அந்த நியூஸ் வரும் பாருங்க, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஆனால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்கும், நல்லது நடக்கும். உங்களை அடுத்து வரக்கூடிய தலைப்பு உங்களுக்கான சதவிகிதங்களை பற்றி பேசக்கூடிய தலைப்பாக உள்ள வரப்போகிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.